ஏதோ புண்ணியத்துல கிடக்குறேன். ஐயோ அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. மீன் குழம்பு இருந்தாலும் அது மத்தியானம் வச்சாங்களோ ராத்திரி வச்சாங்களோ தெரியல, சில்லுன்னு இருக்கும். ஐயோ மீன் நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு இந்த மீன் இல்ல, பரவாயில்லைங்க. வாங்க வந்து வணக்கங்க. வணக்கம். பெருமா சத்திய வயசுல சொல்லுங்க. ஆமா இப்ப நான் சொல்ல வந்தேன். என்ன என்ன மாசம் மாத்திருக்கிறா? ஒண்ணும் இல்ல, நான் ஏன் மாத்தி மாத்திருக்கேன். ஐயோ வேணாம்மா, வீரப்பாண்டி போட்டுக்கிட்டாலே எனக்கு உண்மையிலிருந்து குடிகாரர் கூட டாடா வாத்தியர் தேர்வு குடிகார மாணிக்க வீணையே மலையில பருவியே வைரத்தின் சொரிந்த மலரே, வைரத்தின் சொரிந்த மலரே, மாமணிகளின் மாதவ செவியே மாதவ சிறந்த விழியே, மாதவ சிறந்த விழியே, அதை பொன்கட்டியிலே அரியா சொலக்களை என்னை அரசால விட்ட தேவி, அரசால விட்ட தேவி, பிறந்த காலி சமயம் சொல்லக்கூடிய மகேஸ்வரியம்மன் அம்மன். அப்பேற்பட்ட அம்மனுடைய வாதத்துக்கும் என்ன சாமி சொல்றாங்க? ஆறு தெரியும் பாப்பாங்க மாத்திருந்தது நம்ம என்னத்தை கண்டோம் ஆடுறோம். எதுக்கு சாமி உண்டா என்ன பாக்குவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆரோக்கியம் தான் வரக்கூடிய மன்மத சாமிக்கு. ஓ மன்மத சாமி. ஆம்பளை தெய்வம் மன்மத சாமி, பொம்பளை தெய்வம் காமாயம்மன். என் மாமியா வயசு வரணும்னு காந்தா கும்பிட்டு உடனே மாமியா வயசு வரணும் தெரியுமா? மட்டும் வாங்கலாமோ அம்மா தாலியில குத்துறாங்க. ஞாயிற்றுக்கிழமை பண்ணியா இருக்கும். இது வந்து சப்பு பண்ணவில் பிடித்த சங்கை வஞ்சகம் ஒரு கண்ணு யார் வாங்கணும் வாங்க கூட தெரியாது. என்ன அண்ணி ஒரு அக்கா ஒரு 10,000 கட்டு டக்குனு காலையில பரவாயில்லைங்க. மன்னவில் பிடித்த சங்கை வஞ்சகன் ஒரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ சொல்லிய மகளிர் என்று துளைக்குவோ என்று ஸ்ரீராமருக்கு ஒரு மனிதனுக்கு எத்தனை கரம்? மனிதனா போட்டுட்டா 2 கரங்கள் தான் உண்டு. இந்த 2 கரத்துக்கு போட்டி வந்து விட்டதான். ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு 2 கரணம் தான் இருக்கும். அதுல என்ன சந்தேகம்?
இந்த 2 கரத்துக்கும் போட்டி வந்து விடலாம். நீ வாங்கிட்டியாவது அவன் பணம் வாங்கிக்கலாம், கை கட்டி நிக்கலாம். இல்ல உங்களை பார்த்தாதான் எனக்கு இப்ப அஞ்சாவது ஒப்பா தெரியுது. எங்க ஒப்பா தெரியுது? இத வேணும்னு தான் பண்ணி கேட்டு வாங்குறேன். ஒரு மனிதனாகப்பட்டவன் வந்துவிட்டா என்ன 2 கரம் உண்டு. ஆமா, இந்த 2 கரத்துக்கும் பாட்டி வந்து விட்டுதான். ஏமாச்சான் ஒரு அண்ணன் தம்பி சட்டை பார்த்துக்கிறோம், நல்ல தகராறு பார்த்துக்கிறோம், மாமா வச்சு சட்டை பார்த்துக்கிறோம், வரப்பு தகராறு பார்த்துக்கிறோம். இந்த 2 கரம் ஒரு கையில் தானே இருக்கு, எப்படி சண்டை வரும்? அது எப்படி என்றால் இது இருக்கக்கூடிய வனகரமாக அது இருக்கக்கூடிய கண்ணவில் விடுத்த சங்கை வஞ்சகன் ஒரு கஞ்சி, வஞ்சகம் ஒரு கஞ்சி, உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ, உண்டு பின் வாங்கலாமோ. என்ன இருக்கக்கூடிய பூமியோடு வந்து கொண்டு அப்பேற்பட்ட ராமனோடு அமராடுகிற போது அதற்கு அப்போ பார்த்தார் இருக்கக்கூடிய மானத்தை எடுத்து போகிற போது அப்போது பார்த்தார் ஒரு நல்லது கேட்டா நீதான் முன்னுக்கு போற. ஆமா, சாப்பிடாத பொருள் நீதான் முன்ன சாப்பிட போற. ஆமா, எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நீதான் முன்ன போற. நான் எதுக்கு உதவாதகாரமாச்சு, எதுக்கு உதவாதகாரன் சூத்து கேள்விப்பட்டு கண்ணா, நான் எதுக்குமே உதவாதகாரமாச்சு. நான் மட்டும் ஏன் சண்டைக்கு மட்டும் முன்னுக்கு போகணும்? ஆமா, நீ மட்டும் ஏன் கை வர கேட்டனா இந்த வலதுகாரம். ஆமா, அப்போது பார்த்துதான் இந்த இலகரமாக விட்டது துல்லிய பவுளி பெற்று விடுவாய் என்று செல்லிய ஸ்ரீராமனுக்கு செவிலில் உரைக்க சென்று அப்பேற்பட்ட தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராமனுக்கு எத்தனை சிரம்? 10 சிரம். அப்பேற்பட்ட 10 சிரத்தையும் ஒரே பானத்தால் அறுக்கலாம். ஒரு சிரமாக ஒரு பானத்தால் அறுக்கலாம். அப்படி என்று ராமனுடைய செவிக்கு நான் கேட்கதான் சென்றேன் தவிர சண்டைக்கு பயந்து போகவில்லை. அப்படி என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ராமராகப்பட்டவர் அதற்குரிய ராம சமாதானத்தை முடித்து இருக்கக்கூடிய சீதாவரத்தை வந்து அப்பேற்பட்ட அயோத்தியிலே சந்தோஷமாக ஆண்டு வந்தார். சந்தோஷமாக அவருக்கு நாரில் தங்கியிருக்கக்கூடியவர் மகாலட்சுமி. இப்பேற்பட்ட மகாலட்சுமி சார்ந்தார் வந்தனே அறிவிக்கும் எப்படி விளக்கம் நீ இந்த பாட்டு எடுத்து விடுவான் அப்புறம் ஏன்னா அவன் பணம் கொடுத்ததுக்கு அரிசி கைக்கிறான். எப்படி
விசித்திர வடிவம் இல்ல. ஆமா. ஒரு வீட்டு இருக்கு. ஆஹா. அப்படி பார்த்தா பாப்பா இல்ல. ஆமா. அந்த பாட்டுக்கு ஏறி நம்ம கீழ வந்து பேசி அவ்வளவு பாடல். ஆனா பாட்டு பண்ணா கீழ பாப்பா பேசுவோம். ஆமா. சரியா? புரிஞ்சுக்கிட்டமா? இன்னும் சொன்ன விசித்திர வடிவம் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். உன் பேர் என்னன்னு கேக்குற? அது நல்லா தெரியுமா? பாவமா அடிச்சு அசல் போச்சு போச்சு அடிக்காது. உன் பேர் இப்ப கேக்குறீங்க. அம்மா பேர் என்னன்னு சொல்லலாம். அம்மா பேரு கற்பகம் கற்பகம் கற்பகம். என்ன ஓடுது? அது கணவன் உயிரை கற்ற கற்ற வெளி நாடகம். அது சொல்லுப்பா. யார் தெரியாது. எத்தனை வருஷமா இருக்கிற? இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆமா. தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாது?